மாவட்டம் வானூர் அருகே உள்ள பூத்துறை கிராமத்தில் உள்ள செம்மண் குவாரியில் அளவுக்கு அதிகமாக அனுமதியை மீறி 2,64,644 லோடு லாரிகளில் செம்மண் எடுத்ததன் மூலமாக அரசுக்கு 28 கோடியே 36,40,600 ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி எம்எல்ஏ, அவரது மகன் பொன் கௌதம சிகாமணி, ஜெயச்சந்திரன், ராஜமகேந்திரன், சதானந்தம், கோதகுமார், கோபிநாதன், லோகநாதன் ஆகிய 8 பேர் மீது கடந்த 2012ஆம் ஆண்டில் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இவ்வழக்கு விசாரணை விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்ததில் இவ்வழக்கில் தீர்ப்பினை மாவட்ட முதன்மை நீதிபதி மணிமொழி இன்று வழங்கினார். இவ்வழக்கில் அரசு தரப்பு சாட்சிகளாக சேர்க்கப்பட்ட 57 பேரில் 33 பேர் அரசுக்கு பாதமாக சாட்சியளித்துள்ளதாலும் போதிய அளவு ஆவணங்கள் தாக்கல் செய்யப்படாததாலும் ஏற்கனவே பள்ளமாக இருந்த பகுதியில் செம்மண் எடுத்துள்ளதாக குற்றஞ்சாட்டப்பட்ட தரப்பினர் நிரூபித்திருப்பதால் 7 பேரையும் விடுதலை செய்வதாக நீதிபதி மணிமொழி உத்தரவிட்டார். நீதிபதி மணிமொழி தீர்ப்பினை தொடர்ந்து தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பொன்முடி, விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகேயுள்ள பூத்துறை கிராமத்தில் கலைஞர் ஆட்சி காலத்தில் முறைகேடாக செம்மண் எடுத்ததாக கடந்த 2012ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த அதிமுகவினர்தான் குவாரியில் தவறு செய்ததாக அரசியல் ரீதியாக பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன் மீது பொய் வழக்கினை தொடர்ந்ததாக கூறினார். ஆட்சி மாற்றம் வந்தால் வழக்கினை திரும்ப பெறுவார்கள். ஆனால் இந்த வழக்கு தொடர்ந்து நடத்தப்பட்டு தன்னுடைய வழக்கறிஞர்கள் மூலம் உண்மையை எடுத்து சொல்லி பொய் வழக்கு என்று நிரூபிக்கும் வகையில் நீதிபதி அவர்களும் விடுதலை செய்து தீர்ப்பளித்துள்ளதாக கூறினார். இந்த வழக்கு எதிர்க்கட்சிகளை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட வழக்கு என்பதை நீதிமன்ற தீர்ப்பு தெளிவாக நிரூபித்துள்ளதாகவும், பொய் வழக்குகளை போட்டு திமுகவை எப்படியாவது முடக்கிவிடலாம் என நினைத்தார்கள். அந்த எண்ணம் நிறைவேறவில்லை என தெரிவித்தார். தனக்கு மட்டுமல்ல, கட்சி நிர்வாகிக்கும் கட்சி தோயர்களுக்கும் வெற்றியாக கருதுவதாக தெரிவித்தார். பொய் வழக்குகள் எப்பொழுதும் எடுபடாது என்பதற்கு இந்த வழக்கு உதாரணம் என்றும், உண்மையை விரும்புபவர்களுக்கு கிடைத்த வெற்றி. வேண்டுமென்றே அப்போதைய முதலமைச்சர் தன் மீதும் தனது மகன் உறவினர்கள் மீதும் என 8 பேர் மீது வழக்கு தொடர்ந்தார்கள். இது உண்மைக்கு கிடைத்த வெற்றி என பொன்முடி தெரிவித்துள்ளார். கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது 2006, 2011 நான் அமைச்சராக பொறுப்பேற்றிருந்த காலகட்டத்தில் நான் ஏதோ தவறு செய்ததாக அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த அதிமுகவை சேர்ந்தவர்கள் என் மீது ஒரு பொய் வழக்கை தொடர்ந்தார்கள். குறிப்பாக நான் எங்கோ ஒரு குவாரியிலே தவறு செய்ததாக எல்லாம் சொல்லி என் மீது ஒரு பொய் வழக்கை அரசியல் ரீதியாக இந்த எதிர்க்கட்சிகளை பழிவாங்க வேண்டும் என்ற உணர்வோடு என் மீது வழக்கு 2012 போடப்பட்ட வழக்கு இது. அதிலிருந்து வழக்குகள் என்று சொன்னால் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை வித்ட்ரா பண்ணிக்குவாங்க. ஆனால் இந்த வழக்கை தொடர்ந்து நடத்தி உங்களுடைய வழக்கறிஞர்கள் மூலமாக உண்மையை எடுத்து சொல்லி இன்று அதற்கான தீர்ப்பும் இங்கே அது பொய் வழக்கு என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே விடுதலை செய்து நீதிபதி அவர்கள் நீதிமன்றத்திலே இன்று தீர்ப்பும் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த வழக்கை பொறுத்த வரையில் இது எதிர்க்கட்சிகளை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு போடப்பட்ட ஒரு அதிமுக ஆட்சியிலே போடப்பட்ட வழக்கு என்பதை இன்று இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தெளிவாக நிரூபித்திருக்கிறது. ஆகவே இந்த பொய் வழக்குகளை எல்லாம் போட்டு எப்படியாவது இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை முடக்கிவிட வேண்டும் என்று நினைத்தார்களே, அது மேலும் மேலும் அவருடைய எண்ணம் தோல்வியடைந்து இன்று இது எனக்கு மட்டுமல்ல, நம்முடைய கலைஞருடைய ஆட்சியில் நடைபெற்ற இந்த ஆட்சிக்கும் இப்பொழுது ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தளபதி அவர்களுக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிற இது அனைவருக்கு கட்சி நிர்வாகிகளுக்கும் கட்சி தோழர்களுக்கும் கிடைத்த வெற்றியாகவே நான் கருதுகிறேன். நிச்சயமாக இது போன்ற பொய் வழக்குகள் எப்பொழுதும் எடுபடாது என்பதற்கு இந்த வழக்கு ஒரு உதாரணம். நாம் ஆட்சியில் இருக்கும் பொழுது கூட டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பண்ணாமல் வழக்கை நடத்தி இன்று நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாகவே விடுதலை செய்யப்பட்டு இதிலே எந்த விதமான முகாந்திரமும் இல்லை, இது பொய் வழக்கு என்ற அடிப்படையிலே நீதிபதி அவர்கள் தீர்ப்பு வழங்கியிருப்பது இது எனக்கு மட்டுமல்ல, உண்மையை விரும்புபவர்கள் அனைவருக்கும் கிடைத்திருக்கிற வெற்றி. என் மீது மட்டுமல்ல, வேண்டுமென்றே அப்பொழுது இருந்த முதலமைச்சர் என் மீதும் என்னுடைய மகன் மீதும் என்னுடைய உறவினர்கள் மீதெல்லாம் தொடர்ந்து சேர்த்து 7-8 பேர் மீது இந்த வழக்கை போட்டார்கள். அனைவரும் இன்று விடுதலை செய்யப்பட்டிருப்பது உண்மையிலேயே இது உண்மைக்கு கிடைத்த வெற்றி என்பதை நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.
வணக்கம்.